ஒரு அம்மா தன் மகனை 10 மாதம் கருவில் மட்டும் சுமப்பதில்லை. அவள் உயிரோடு மூச்சு விடும் வரை தன் நெஞ்சுக்குள் சுமந்து கொண்டே இருப்பாள். அவன் வயிறு நிறைந்ததா என்று கேட்க அவளுக்கு எந்த போனும் தேவையில்லை. அவன் பசியோடு இருக்கிறானா என்பது அவளது ஆன்மாவிற்கு முன்னாடியே தெரிந்துவிடும். அவன் நல்லா இருக்கேமா என்று ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் போதும், அந்த நொடியில் அவளது உலகம் சந்தோஷத்தில் திளைக்கும். ஆனால் உலகம் முழுக்க இருக்கிற அத்தனை பேருக்கும் நேரம் ஒதுக்கும் மகன் தன்னை ஈன்றெடுத்த தாயிடம் மட்டும் அப்புறம் பேசுறமா, பிஸியா இருக்கேன் என்று போனை துண்டித்து விடுகிறான். மகன் தாயை மறந்தாலும் தாய் ஒருபோதும் மகனை மறப்பதில்லை. ஏன்னா அவளுக்கு அவன் வெறும் பிள்ளை இல்ல, அவளது உயிர். பணத்தை எண்ணி பார்த்து மகிழ்ந்த நாட்களை விட அம்மா நான் வீட்டுக்கு வந்துட்டேன் என்று அவன் வாயிலிருந்து வரும் அந்த வார்த்தை தான் அவளுக்கு பொன்னும் பொருளும் நிறைந்த திருநாள். இன்னைக்கு அம்மாவின் அழைப்பை தவிர்க்கிறீர்களா? நாளைக்கு நீ தேடினாலும் அந்த குரல் கிடைக்காமல் போகலாம். அம்மாவின் ஒரு நிமிடம் அன்பிற்காக நீ மொத்த உலகையும் இழந்து நிற்க வேண்டிய கொடூரமான காலம் வரலாம். ஆனால் உன் தாய் உயிருடன் வரமாட்டாள். அதனால் தாய் உயிரோடு இருக்கும் போதே அவளுக்கென கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்கள். அதை நாளைக்குன்னு தள்ளி வைக்காதீர்கள். இந்த நொடியே உங்கள் அம்மாவை தொடர்பு கொள்ளுங்கள். சாப்பிட்டீர்களா அம்மா என்று அன்போடு விசாரித்து விட்டு அவளது இதயத்தை மகிழச் செய்யுங்கள். தாயின் இதயத்திற்கு பொன்னோ பொருளோ பணமோ தேவையில்லை. அன்பான பாசமான ஆதரவான வார்த்தைகள் போதும். எல்லையற்ற மகிழ்ச்சி அடையும். நாளை என்பது யாருக்கும் நிச்சயம் இல்லை. சொல்ல வேண்டிய அன்பை இன்றே சொல்லிவிடுங்கள். உயிரோடு இருக்கும்போது மனதை கஷ்டப்படுத்திவிட்டு பின்னர் படத்துக்கும் கௌரவத்திற்கும் செய்யாதீர்கள்.